கோவையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சொத்து வரி உயர்வு மற்றும் வணிக கட்டிட வாடகை மீதான ஜிஎஸ்டி வரி உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வணிக கட்டிட வாடகை மீதான 18% ஜிஎஸ்டி வரி மற்றும் ஆண்டுக்கு 6% சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்தும் அவற்றை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பிரதிநிதிகள் கூறுகையில், அரசின் கருவூலமாக இருக்கும் வணிகர்கள் மீது வரி மேல் வரி, சட்டத்தின் மேல் சட்டங்கள், வணிக விரோத கோட்பாடுகள் என மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையின் வெளிப்பாடாகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்றனர். வணிகர்களை குறிவைத்தே வணிக கட்டிட வாடகை மீது 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மாநில அரசு 2 ஆண்டுகளுக்கு முன் பன்மடங்கு சொத்து வரி உயர்வை அமல்படுத்தி மீண்டும் ஆண்டுக்கு 6% சொத்து வரி உயர்வு என அறிவித்திருப்பது வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டும் செயல் என்றும் அவர்கள் விமர்சித்தனர். வணிகர் சங்க பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அவற்றில் முக்கியமானவை: வணிக கட்டிட வாடகை மீதான 18% ஜிஎஸ்டி வரி மற்றும் ஆண்டுக்கு 6% சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும். அரசு வணிகம் சம்பந்தமான சட்டங்கள் இயற்றும் முன் வணிகர் சங்க நிர்வாக பிரதிநிதிகளை அழைத்து ஆலோசிக்க வேண்டும். முரண்பாடற்ற சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். அந்நிய வணிகம் பெருகணுமா? அவருக்கு ரத்தன கம்பளமா? சில்லறை வணிகம் சிதையணுமா? ரத்த கண்ணீர் சிந்தனுமா? போராட்டம் இது போராட்டம். வணிகம் காக்க போராட்டம்.